பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தொடர்ந்து வருகிறதான இந்த 8 அதிகாரங்களிலும் தேவனாயி கர்த்தர் சில தேசங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மக்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கிறதான 7 தேசங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் தொடர்ந்து வருகிறதான 8 அதிகாரங்களிலே வருகிறது. தேவனுடைய ரட்சிப்புக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் தேவ கோபாக்கினை ஒரு நாள் கடந்து வரும் என்பதை இந்த பகுதி எச்சரிக்கிறது. தேவனுடைய உண்மையுள்ள மக்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவார்கள். முதலாவது, அம்மோன் புத்திரருக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனத்தை முதலிலே பார்க்கிறோம். தமது தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் மூலமாக இதோ இஸ்ரவேலுக்கு கிழக்கே வாழ்ந்து வந்த அம்மோன் புத்திரர், அவர்கள் எருசலேமின் வீழ்ச்சியிலும் தேவாலயத்தின் அழிவிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்களுக்கு தேவ கோபாக்கினை கடந்து வருகிறது. இதோ இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கைகொட்டி உன் கால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணினபடியால் உனக்கு விரோதமாக என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்புக்கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்ற போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல மோவாபுக்கு எதிராக மோவாப் தேசத்தார் இதோ இஸ்ரவேல் எல்லோரும் எல்லா மக்களையும் போல அவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எல்லா ஜாதியார் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. எனவேதான் மோவாபிலே நியாயம் செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் மோவாபிற்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார். அதே போல ஏதோமுக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. இதோ ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழி வாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் ஆண்டவராகிய தேவன் இங்கே மோவாபுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஏதோமுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவங்கி தேதான் மட்டும் வனாந்தரமாக்குவேன், பட்டயத்தால் விழுவார்கள் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அதே விதமாக பெலிஸ்தருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் எழும்புவதை குறித்து பார்க்கிறோம். பெலிஸ்தியர் விரோதக்காரராயிருந்து பழமையான பகையால் கேடு செய்ய வேண்டுமென்று வர்மம் வைத்து பழிவாங்கினபடியால் பெலிஸ்தருக்கு உரிய தண்டனை வரும் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். 26வது அதிகாரத்திலே தீருவுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். மத்தியதரை கடலோரத்தில் உள்ள நாசரேத்துக்கு வடமேற்கு பகுதியிலே 60 மைல்கள் தூரத்திலே பெனிக்கேயாவின் தலைநகரமான தீர் இருந்தது. அந்த நகரத்தின் பகுதி தீவாகவும் மறுபகுதி லீபோனின் சிகரங்கள் அடிவாரத்தில் உள்ள கடற்கரை பகுதியாகவும் இருந்தது. எருசலேம் அழிந்தபோது யூதா என்ற தேசம் இல்லாமல் போய்விட்டதால் தாங்கள் வணிகத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று எண்ணி தீருவின் மக்கள் கலிகூர்ந்தார்கள். தாங்கள் செல்வம் ஈட்ட வேண்டும் என்ற மிகுதியின் ஆசையினால் அவர்கள் மூலம் பிறர் துன்பம் அடைவதை சிறிதும் பொருட்படுத்தாமல் தீருவின் மக்கள் இருந்ததினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே கடந்து வருகிறது. அங்கே தீரு தேசம் பாபிலோனியர்களாலும் பெர்சியராலும் மகா அலெக்சாண்டின் தலையில் இருந்த கிரேக்கர்களாலும் அங்கே கீழ்ப்படுத்தப்பட்டது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அங்கு நிறைவேறினது. அதே போல் 27வது அதிகாரத்தில் தீர்வுக்காக ஒரு புலம்பலை குறித்து பார்க்கிறோம். வியாபார கப்பல்கள் பெருமளவில் தீர்வுக்கு இருந்தன.
பல தேசங்களுக்கு வியாபார பொருட்களையெல்லாம் பொக்கிஷங்களையெல்லாம் கொண்டு போகும்படி அழகான கப்பல்களை அந்த தேசத்தார் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் நியாயத்தீர்ப்பு நேரத்திலே கப்பல்கள் துண்டு துண்டாகவும் பலர் அழிவுக்கு காரணமாகவும் அது அமைந்து விட்டது. தீர்வினுடைய பெருமை தேவனுக்கு விரோதமாக வந்துவிட்டது. ஆண்டவர் தாமே பெருமைக்காரருக்கு எதிர்த்து நிற்கிறார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை கொடுக்கிறார். கிருபைக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பெருமை நிமித்தம் வீழ்ந்து போன தீர்வுக்காக ஒரு புலம்பல் எழும்புகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இதோ நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில் துறைகளோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னில் இருக்கிற யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்தில் விழுந்து போவார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பு அவர்களுக்கு மாத்திரமல்ல, கடைசி நாட்களிலே தேவகுமாரனுடைய வருகையை எதிர்நோக்கியிருக்கும் இந்த நாட்களிலே இது உலகமெங்கும் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற யாவர் மேலும் ஆண்டவருடைய கோபாக்கினை ஒரு நாள் கண்டிப்பாக கடந்து வரும். அவர் மேகங்களுடனே ஏதோ எக்கால சத்தத்துடனே கடந்து வரும் பொழுது அவரை குத்தினவர்கள் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தர்மையான நாள், கிருபையின் நாள், அனுகூலமான ஒரு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் அந்த கிருபையை பற்றி கொள்வோம், கிருபையினாலே ரட்சிக்கப்படுவோம். உன்னதனான தேவன் தன் பிள்ளைகளுக்கு மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.